சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். ரீசென்ட்டா நம்மளோட சேனல்ல பார்த்தீங்க அப்படின்னா, கைவினை தயாரிப்பு தொழில் சம்மந்தப்பட்ட வீடியோக்களையே தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம பார்க்க போறதும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கைவினை தயாரிப்பு சம்மந்தப்பட்ட ஒரு தொழில் தான். இந்த தொழில பத்தி குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, வீட்ல இருந்துகிட்டு பண்ணக்கூடிய ஒரு மினிமம் லோ பட்ஜெட் இன்வெஸ்ட்மென்ட்ல ஒரு மிகப்பெரிய அளவுல லாபம் குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தொழில் தான். இந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமான்னு கேட்டீங்கன்னா, அது தேவையே கிடையாது. எந்த ஒரு தொழிலுக்குமே என்ன பொறுத்தவரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது தேவையே கிடையாது. எப்புட்றா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம ஒரு தொழில் பண்ண முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும். எப்பவுமே நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, செயல்ல செய்யும்போது தான் அத பத்தி நெறையா நம்ம கத்துக்க முடியும், படிக்க முடியும். பண்றதுக்கு முன்னாடி, இத எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னதான் யோசிச்சுக்கிட்டே இருந்தாலும், நமக்கு பிராக்டிகலா பண்ணும்போது, நம்ம யோசிச்ச எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, செயல்படுத்தவே முடியாது. ஆனா, நீங்க ஒரு விஷயத்த பண்ணும்போது, அதுல கிடைக்கிற அனுபவம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாவே, மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். அதிலிருந்து நீங்க பல விஷயங்கள் கத்துக்கவும் செய்வீங்க. அந்த மாரி தான் இந்த ஒரு தொழிலும். இது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு கைவினை தயாரிப்பு தொழில் தான். இதுலலாம் என்னடா லாபம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. இதுல எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி தெளிவா உங்க கூட நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பார்க்கறதுக்கு தாங்க இது ரொம்ப சாதாரணமான ஒரு கைவினை தயாரிப்பு. ஆனா, இந்த தயாரிப்பு மூலியமா உங்களுக்கு ஒரு நாளைக்கு கிடைக்கக்கூடிய லாபம் பார்த்தீங்க அப்படின்னா, கேரண்டியா மினிமம் ரூ. 1000 கிடைக்கும். அதிகபட்சமா பார்த்தீங்க அப்படின்னா, 2000, 3000 ஏன் 5000 கூட கிடைக்கும். என்னடா சொல்ற! இந்த அளவுக்கெல்லாம் பாசிபிள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா, இந்த பொருளுக்கு பாசிபிள் இருக்கு. ஏன்னா, இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த பொருள்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஆவரேஜான சைஸ்ல தான் இருக்கு. இதே பொருள் பார்த்தீங்க அப்படின்னா, பெரிய பெரிய கூடைகளாகவும், அதே மாரி நெறைய கூண்டுகளாகவும், பறவைகளுக்கோ, நாய்க்கோ இல்ல எந்த விதமான பெட்ஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, கூண்டு தயாரிக்கலாம். அதே மாரி பொருள் கொண்டு போறதுக்கு இந்த மாரி கூடைகளா தயாரிக்கலாம். பொருள போட்டு வைக்கிறதுக்கு இப்ப நீங்க இந்த சாக்கு பையில பார்க்குற கூடைகள்ல மாரி தயாரிக்கலாம் நம்ம. ஆக மொத்தம் இதுக்கு தேவையான மூலப்பொருள் ஒண்ணே ஒண்ணு தான். இந்த பட்டையான குச்சிகள் மட்டும் இருந்தா போதும். அதுல பார்த்தீங்கன்னா, "என்னடா கலர் கலரா இருக்கே! இதெல்லாம் எங்கடா வாங்குறது?" அப்படின்ட்டுலாம் நினைக்காதீங்க. இது ஒண்ணுமே இல்ல. பேப்பர்ல கலர பூசி, அத காய வச்சு, இதுக்கு டிசைன் பண்றதுக்கு மேல ஒட்டியிருக்காங்க. இவ்வளோதான் விஷயம். இதுக்கு தேவையான மிக முக்கியமான மூலப்பொருளே பார்த்தீங்க அப்படின்னா, பட்டையான சிறிய குச்சிகள் மட்டும் தான். அத வச்சு இப்படி நமக்கு எந்த டிசைன் வேணுனாலும், எந்த டைப்ல வேணுனாலும், எந்த சைஸ்ல வேணுனாலும் ஒரு பொருள உருவாக்க முடியும். அதோட மார்க்கெட் விலை உற்பத்தியாளர் நீங்க தான் முடிவு பண்ணணும். எந்த ரேட்டுக்கு குடுக்கணும், எந்த அளவுக்கு குடுத்தா நமக்கு லாபம் கிடைக்கும், நம்மளுடைய இன்வெஸ்ட்மென்ட் என்ன, அதுக்கு நமக்கு கிடைக்க வேண்டிய நம்மளுடைய கூலி என்ன, நமக்கு கிடைக்க வேண்டிய லாபம் என்ன, அப்படிங்கிறத நீங்க தான் பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணணும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இந்த தொழில் பொறுத்தவரைக்கும், இது எப்படி மார்க்கெட் பண்றது அப்படின்றத நீங்க யோசிக்கவே தேவையில்ல. இது 2 விதமா இத நீங்க பிசினஸ் பண்ண முடியும். 1 ஏதாவது ஒரு கடையில நீங்க கொண்டு போயி சேல் பண்ணணும். அதாவது எப்படி குடுக்கணும்? ஹோல்சேல் ரேட்டுக்கு குடுத்து, அந்த கடைக்காரரு அத எந்த ரேட் வச்சு விக்கணும்னு நெனைக்கிறாரோ, அத வித்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வேல்யூக்கான அமௌண்ட்ட மட்டும் குடுத்து உங்கள அனுப்பி விட்டுருவாரு. 2வது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க நான் கஷ்டப்பட்டு உருவாக்குன இந்த பொருளுக்கான முழு ஊதியமும் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நீங்களே ஒரு கடை போட்டு, இல்ல வார வாரம் சந்தைகள் நெறையா இருக்கு. இந்த கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா, வார சந்தை கூடும். அந்த மாரி வார சந்தைகள்ல இந்த கைவினை தயாரிப்பு பொருள்கள், கூடைகள் அத்தனையுமே கொண்டு போயி நீங்க சேல் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க கடைகள்ல வச்சு சேல் பண்றத, கடைகள்ல குடுத்து சேல் பண்றத விட, இந்த மாரி வில்லேஜ்ல இந்த மாரி வார சந்தைகள்ல பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல உங்களோட பொருள்கள சேல் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாவே உங்களுக்கு அமையும். அப்போ உங்க பிசினஸ் அப்படிங்கிறதே மிக ஈஸியாவே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த முழு ஊதியமும், லாபமும் உங்களுக்கு சேரும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க கஷ்டப்பட்டு தயாரிக்கிற அந்த பொருளுக்கு கிடைக்கக்கூடிய லாபமே இப்படி தான் எடுக்க முடியும். இதில பார்த்தீங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க 100%
ப்ராஃபிட் உங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும். ஏன்னா ஏ டூ இசட் தயாரிச்சதுலேருந்து நேரடியா வித்த வரைக்கும் எல்லாமே முழு லாபமும் உங்களையே சேரும். குறிப்பா உங்க கூட நான் இன்னொரு விஷயத்தையும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது என்னான்னா, நாம வந்து எத்தனையோ வெளிநாட்டு பொருள்களுக்கு நம்ம முக்கியத்துவம் குடுத்து, அத வாங்கி நம்ம பயன்படுத்துறோம். அதுவே பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க பார்க்குற இந்த பொருள்களே பார்த்தீங்க அப்படின்னா, எத்தனையோ வெளிநாட்டு ஆன்லைன் தளங்கள்ல பார்த்தீங்கன்னா, சேலுக்கு நம்ம ஊர்லயே அவைலபிளா இருக்கு. ஆனா, அந்த பொருள்கள வந்து சூப்பரா இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி, அதாவது ஒரு ரூ. 100 பொருள் ரூ. 500 குடுத்து கூட ஆன்லைன்ல வாங்குவோம். கேட்டா, அது வந்து வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆனா, நம்ம ஊர்ல கைவினை தயாரிப்பா பல பேரோட வாழ்வாதாரமே இத தான் நம்பி இருக்கு. அந்த மாரி இருக்கிற கைவினை தயாரிப்பாளர்கள், சிறு தொழிலாளர்களுக்கு நாம முக்கியத்துவம் குடுக்காம, அப்படி வெளியிலிருந்து வாங்குறதுக்கு பதிலா, இந்த மாரி சிறு தொழிலாளர்களுக்கு முக்கியத்துவம் குடுத்து, அந்த பொருளுகள வாங்கி நீங்க பயன்படுத்துறது மூலியமா, இந்த மாரி இருக்கிற நெறைய சிறு தொழிலாளர்களோட வாழ்க்கை தரம் மாறும். அதே மாரி இவைங்களோட தொழிலும் பார்த்தீங்கன்னா, முன்னேறும். இது வந்து நம்மளுடைய கடமை. ஏன்னா, எவனோ ஒரு வெளிநாட்டுக்காரன் வாழ்றதுக்கு பதிலா, ஏன் நம்ம ஊர்ல இருக்க சிறு தொழிலாளர்கள் வாழக்கூடாது? ஏன் நம்மளால வந்து அவைங்களுக்கு ஒரு பிசினஸ் குடுக்க முடியாது? அந்த எல்லாத்தையுமே நம்ம யோசிக்கணும். எப்பவுமே வந்து நம் இனம், நம் மக்கள். அதுக்கப்புறம் தான் அடுத்த இனம், அடுத்த மக்கள் அப்படிங்கிற ஒரு பார்வையில நம்ம எப்பவுமே இருக்கணும். எல்லாமே நம்ம ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற அளவுக்கு நம்ம ஒண்ணும் கடவுள் கிடையாது. அதே மாரி எல்லாமே ஒண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினைக்கவும் மாட்டாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பவுமே நம்மள சுத்தி இருக்கிற இந்த சிறு தொழிலாளர்களுக்கு ஒரு வாய்ப்பு குடுத்து பார்ப்போம். அவர்களுக்கும் ஒரு வாழ்க்கை குடுப்போம் அப்படிங்கிறது தான் என்னோட தாழ்மையான ஒரு கருத்து. என்ன பொறுத்தவரைக்கும் இத வந்து ஒரு பிசினஸ் கண்ணோட்டத்தோட பார்த்தோம் அப்படின்னா, ஒரே ஒரு பொருள் தாங்க. ஆனா இந்த பொருள்ல இருந்து நீங்க ஒரு நாளைக்கு 5000 வரைக்கும் கூட உங்களால தாராளமா வருமானம் ஈட்ட முடியும். அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டு ஒரு சிறு தொழில் அப்படின்னா, இந்த தொழில நான் கண்டிப்பா நான் சொல்லுவேன். ஏன்னா, இது வந்து போட்டியே இல்லாத தொழில். நெறைய பேர் இந்த தொழிலெல்லாம் இதுவரைக்கும் இப்படி ஒரு தொழில் இருக்கு, இந்த அளவுக்கு இதுக்கு பின்னாடி வேலைப்பாடுகள் இருக்கு அப்படிங்கிறதே தெரியாம இருக்காங்க. அந்த மாரி இருக்கிறவைங்களுக்கெல்லாம் இத பார்க்கும்போது ரசிக்க தான் முடியுமே தவிர, இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒருத்தரோட வலி, வேதனை தெரியாது. அத வந்து நம்ம புரிய வைக்கணும். அதே மாரி நம்ம ஊர் பொருளுகளுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் குடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, இதில உங்களுக்கு எந்த சந்தேகமா இருந்தாலும் மறக்காம கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இதே மாரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாரி இன்னொரு பிசினஸ் வீடியோவோட நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.